கேஎல்சிசிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு அழகான கெஃபே ஷாப் இருக்குங்க. அது பேர் வந்து டெய்லி டோஸ் காஃபி. பட் அது வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் என்றைக்காவது கேஎல்சிசி பக்கம் போகிறீங்க, உங்களுக்கு வந்து அந்த வியூ பார்த்துட்டே காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டை போய் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப பெரிய கடைலாம் கிடையாது, ரொம்ப சின்ன கடை. மாடியில் அழகான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ப்ராபபிளாக நீங்கள் ஒரு ஈவினிங் போல் நைட்டு போல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த வியூவோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா பகலில் போனீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். ஸோ ராத்திரி மாதிரி போனீங்கன்னா அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஃபுட்டுமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப மினிமம் திங்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் சாண்ட்விச் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப அழகாக ஒரு வியூ பார்த்துட்டே நம்ம லவ்டு ஒன்ஸோட நம்ம காஃபி குடிக்கவோ இல்லைன்னா சாண்ட்விச் சாப்பிடவோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. அதுவும் நைட்டு போங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஏர்லி மார்னிங் நீங்கள் அந்த வெயிலெலாம் வரதுக்கு முன்னாடி போனீங்கனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி வந்து மின்ட் ஆப்பிள் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். மின்ட் ஆப்பிள் நான் இது வரைக்கும் குடிச்சதில்லை. ஸோ பட் ரொம்ப நல்லா இருந்தது மின்ட் ஆப்பிள். அதை வாங்கிட்டு அப்படியே அங்கே இருக்க காக்கா கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா காக்காவும் அங்கே உட்காந்து வியூ பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால் காக்கா கூடயும் சும்மா வந்து ஒரு இன்ட்ராக்டரை போட்டுட்டு அப்படியே பாய் சொல்லியாச்சு. பாய்.